இந்த வீடியோவோட தொடர்ச்சி தாங்க இது. அந்த சிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னேன், பயங்கரமாக அழுதாங்க. என்னால் அவங்க பஸ்ஸில் போயிட்டுருக்க சிஸ்டர் வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க கேட்கவே இல்லை, அப்படி ஒரு அழுகை. அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு லட்டுவோட வீடியோ ஃபுல்லாக எனக்கு அனுப்பி வைங்க, நான் லட்டுவை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் ஆயுசு நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், ரொம்ப அழுதாங்க. அவங்க வாய்ஸ் நோட்டு விட்டுருக்காங்க. அவங்க யாரும் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அந்த நம்பர் போட்டால் எல்லோரும் அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு புத்தி இருக்குங்க, தானாக செய்யணும் அப்படிங்கிற ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லை சொல்வார் கேட்குற புத்தி இருக்கணும். ரெண்டும் இல்லாதவங்களும் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தவங்கள குறை சொல்லி பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், குறை சொல்லிகிட்டே தான் இருக்கணும்னு தோணும். ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னு பதிவு போட்டிருக்கு, அதில் வந்து ஒரு சிரித்து வச்சுருக்கீங்க. நீங்கள்லாம் மனுஷ ஜென்மத்தை விட மோசமான ஜென்மங்கள் தான் நான் சொல்லுவேன். ஒரு இறப்பில் வந்து நீங்களாம் கேலி கிண்டல் பண்ணுறீங்களா? நீங்களாம் மனுஷனுங்களே இல்லைங்க. இந்த உலகத்தில் பிறக்கறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். அது ஒரு உயிர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நான் வளர்த்துறேன். நன்றி, வணக்கம்.